பல தசாப்தங்களாக நீடித்த யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் யுத்தத்தின் காயங்கள் இன்னும் வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் பல்வேறு வடிவங்களில் தொடர்கின்றன. அவற்றில் மிக முக்கியமானதும் உணர்வு பூர்வமானதுமான பிரச்சனை அவர்களின் சொந்த காணிகளிலிருந்து நீண்ட காலமாக விலக்கி வைக்கப்பட்டிருப்பதாகும். யுத்த காலத்தில் பாதுகாப்பு தேவைகளுக்காக இராணுவ முகாம்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகளும் மக்கள் பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்த அரச காணிகளும் இன்று தேவையற்றதாக அடையாளம் காணப்பட்டிருப்பதால் அவை இனியும் மக்களிடமிருந்து தடுக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பாதுகாப்பு தேவைகளுக்காக அத்தியாவசியமான காணிகளை மட்டும் அடையாளம் கண்டு விடுவிக்கக்கூடிய அதிகபட்ச காணி பகுதியை மக்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என்ற பணிப்புரை வழங்கப்பட்டிருப்பது அரசியல் ரீதியாகவும் மனிதாபிமான ரீதியாகவும் முக்கியமான செய்தியாகும். இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், இது தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் முயற்சியாக முன்வைக்கப்படவில்லை. மாறாக தேசிய பாதுகாப்பு எங்கு உண்மையில் தேவைப்படுகிறதோ அங்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்திய பின்னர் அதற்கு தேவையில்லாத நிலங்களை மக்களிடம் மீள வழங்க வேண்டும் என்ற சமநிலையான அணுகுமுறையாகும். ஒரு குடும்பத்தின் காணி என்பது வெறும் நிலப்பரப்பு அல்ல, அது அவர்களின் வீடு, விவசாயம், வாழ்வாதாரம், நினைவுகள், தலைமுறைகளின் அடையாளம். பல ஆண்டுகளாக தமது சொந்த நிலத்திற்கு திரும்ப முடியாமல் வாழ்ந்த மக்களுக்கு காணி மீள் கையளிப்பு என்பது ஒரு நிர்வாக நடவடிக்கை மட்டுமல்ல, அது அவர்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதியை மீண்டும் அவர்களிடம் ஒப்படைப்பதாகும். அதிலும் ஜனாதிபதி காணிகளை மட்டும் வழங்கிவிட்டு அரசு தனது பொறுப்பு முடிந்துவிட்டதாக கருதக்கூடாது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மீள் கையளிக்கப்படும் காணிகளில் நவீன விவசாய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக உற்பத்தி திறன் கொண்ட திட்டங்களை உருவாக்கி மக்களின் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்ற பணிப்புரையும் வழங்கப்பட்டுள்ளது. இது வெறும் காணி பிரச்சினைக்கான தீர்வல்ல, வடக்கு மற்றும் கிழக்கின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் வாய்ப்பாகவும் இதை பார்க்க வேண்டும். இன, மத, மொழி வேறுபாடுகளை தாண்டி இந்த நாட்டில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தனது நிலத்திலும் வாழ்க்கையிலும் சம உரிமை உண்டு என்ற நம்பிக்கையை நடைமுறையில் உறுதிப்படுத்துவதே உண்மையான நல்லாட்சி. யுத்தத்திற்கு பின்னர் நல்லிணக்கம் என்பது வெறும் அரசியல் பேச்சுகளால் உருவாகாது. மக்களின் காணிகள் மக்களிடம் திரும்பும் போது, அவர்களின் வாழ்வாதாரம் மீண்டும் கட்டியெழுப்பப்படும் போது, அரசின் மீது நம்பிக்கை உருவாகும் போதுதான் நல்லிணக்கம் உயிர் பெறும். வடக்கு மற்றும் கிழக்கின் காணிகளை மக்களிடம் மீள வழங்கும் இந்த நடவடிக்கை கடந்த காலத்தின் காயங்களை அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதற்கு பதிலாக அவற்றை நடைமுறை தீர்வுகளால் ஆற்றும் புதிய அரசியல் பண்பாட்டின் முக்கியமான அடையாளமாக அமைய வேண்டும். காணியை மீட்டுக் கொடுப்பது நிலத்தை மட்டும் மீட்டுக் கொடுப்பதல்ல, ஒரு குடும்பத்தின் உரிமையையும், ஒரு சமூகத்தின் மரியாதையையும், ஒரு நாட்டின் நல்லிணக்க நம்பிக்கையையும் மீட்டு கொடுப்பதாகும்.